ஒரு சாதி உணர்வின் குரல் ஒலிக்கட்டும். வரலாறு அதை நினைவில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு நீண்ட காலமாக அதன் தனித்துவமான 69% இடஒதுக்கீடு கொள்கையுடன் உறுதியான நடவடிக்கைகளின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது. அந்த சாதனை அதிமுகவின் அரசியல் உறுதிப்பாடு மற்றும் சட்ட நுண்ணறிவால் சாத்தியமானது. இந்திய ஜனநாயகத்தின் சிக்கலான கட்டமைப்பில் சாதியைப் போல சமத்துவம் மற்றும் பிரதிநிதித்துவத்தின் மையத்தில் சில கேள்விகள் மட்டுமே தாக்குகின்றன. விரிவான சாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்பு ஒரு மைல்கல் தருணம். இது இந்தியாவில் சமூக நீதி கொள்கையின் வரையறைகளை மறுவடிவமைப்பதாக உறுதியளிக்கிறது. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இந்த நடவடிக்கையை நான் உறுதியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறேன். ஏனெனில் இது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் தெளிவு மற்றும் தொலைநோக்குடன் வெளிப்படுத்திய கோரிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணம் ஒரே இரவில் எழுந்ததல்ல. தேசிய அளவில் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அழைப்பு தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கத்தின் உறுதியான சித்தாந்த மண்ணில் வேர்களை கொண்டுள்ளது. அந்த பயணத்தில் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் உண்மையான பிரதிநிதித்துவ சமத்துவத்திற்கு அடித்தளமிட்டது அதிமுக தான். 2021ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் புதிய சாதி கணக்கெடுப்பை கோரிய முதல் அரசாங்கங்களில் எங்கள் அரசாங்கமும் இருந்தது. 1931ஆம் ஆண்டு காலாவதியான தரவுகளின் அடிப்படையில் நலத்திட்ட கொள்கைகளை உருவாக்க முடியாது என்று நாங்கள் கடுமையாக வாதிட்டோம். இப்போது நாம் பின்பற்றும் போது முன்னேற்றத்திற்கு வெறும் பச்சாதாபம் மட்டுமல்ல, ஆதாரமும் தேவை என்பதை அப்போது நாங்கள் அங்கீகரித்தோம். 1992இல் உச்ச நீதிமன்றத்தின் இந்திரா சவுனி தீர்ப்பு இடஒதுக்கீடுகளுக்கு 50% உச்ச வரம்பை விதித்த போது தமிழ்நாட்டின் கொள்கையின் கட்டமைப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. ஆனால் அம்மா ஜெயலலிதா சவாலை ஏற்றுக்கொண்டார். 1993இல் அவர் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனைத்து கட்சி குழுவையும் வழிநடத்தினார். அவரது தொடர்ச்சியான வற்புறுத்தல் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்தது. இது நீதித்துறை மறு ஆய்விலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அது வெறும் ஆட்சி மட்டுமல்ல, அது மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைமை.